வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணத்தைப் பற்றி பேசப் போகிறோம். ஆர்சிபி ரசிகர்கள் 18 வருடங்களாக காத்திருந்த ஒரு கனவு இறுதியாக நனவாகியுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது முதல் ஐபிஎல் கோப்பையை வென்று வரலாறு படைத்துள்ளது. இந்த வெற்றி ஒரு சாதாரண கிரிக்கெட் வெற்றி அல்ல, இது கோடிக்கணக்கான ரசிகர்களின் உணர்வுகளின் வெற்றி. பல ஆண்டுகளாக ஏமாற்றங்களை சந்தித்த ரசிகர்களின் பொறுமைக்கு கிடைத்த பரிசு. 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கிய போது ஆர்சிபி ஒரு நட்சத்திர அணி என்று அனைவரும் நினைத்தனர். ராகுல் திரவிட், அனில் கும்ப்ளே போன்ற ஜாம்பவான்கள் அணியில் இருந்தனர். ஆனால் முதல் சீசனில் கோப்பையே வெல்ல முடியவில்லை. 2009இல் ஃபைனல் சென்றார்கள். ஆனால் கோப்பை கைநழுவி போனது. 2011இல் மீண்டும் ஃபைனல் சென்றார்கள். அப்போதும் கோப்பை கிடைக்கவில்லை. 2016இல் விராட் கோலி தனது வாழ்க்கையின் சிறந்த ஐபிஎல் சீசனை விளையாடினார். 973 ரன்கள் அடித்து சாதனை படைத்தார். ஆனால் ஃபைனல் இல் தோல்வி. அந்த தோல்வி ரசிகர்களின் மனதில் பெரிய காயமாக இருந்தது. ஆனால் ஆர்சிபி ரசிகர்கள் ஒருபோதும் அணியை விட்டு விலகவில்லை. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள்: இஸ் சாலா கப் நாம்து. பலர் இந்த வார்த்தையை கிண்டல் செய்தார்கள். ஆனால் ரசிகர்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை. அதே நேரத்தில் விராட் கோஹ்லியும் தனது அணியை கைவிடவில்லை. இன்றைய கிரிக்கெட்டில் பல வீரர்கள் அணிகளை மாற்றுகிறார்கள். ஆனால் விராட் கோஹ்லி 2008 முதல் ஒரே அணிக்காக விளையாடி வருகிறார். அவருக்கு பல வாய்ப்புகள் வந்தன. வேறு அணிகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் ஆர்சிபியை விட்டு செல்லவில்லை. அதுதான் இன்று ரசிகர்களை இன்னும் அதிகமாக உணர்ச்சிவசப்பட வைத்துள்ளது. 2025 ஐபிஎல் தொடங்கிய போது பல நிபுணர்கள் ஆர்சிபியை கோப்பை வெல்லும் அணியாக கணிக்கவில்லை. ஆனால் ஆர்சிபி அமைதியாக தனது வேலையை செய்தது. ஒவ்வொரு போட்டியிலும் முன்னேற்றம் கண்டது. பேட்டிங் துறையில் சிறப்பாக விளையாடியது. பவுலர்கள் முக்கிய நேரங்களில் விக்கெட்டுகளை எடுத்தனர். ஃபீல்டிங்கிலும் அசத்தினர். அதன் விளைவாக ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்றது. பிளே ஆஃப்ஸில் அழுத்தம் அதிகமாக இருந்தது. ஒரு தோல்வி வந்தால் வெளியேற வேண்டிய நிலை. ஆனால் வீரர்கள் பதற்றப்படவில்லை. அவர்கள் தன்னம்பிக்கையுடன் விளையாடினர். ரசிகர்களும் அணிக்கு முழு ஆதரவு அளித்தனர். இறுதியாக ஆர்சிபி ஃபைனலுக்கு முன்னேறியது. ஃபைனல் நாள் வந்தது. இந்தியாவே அந்த போட்டியை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆர்சிபி ரசிகர்கள் மட்டும் அல்ல, பல நடுநிலை ரசிகர்களும் விராட் கோலி கோப்பையை வெல்ல வேண்டும் என்று நினைத்தனர். போட்டி ஆரம்பமானது. மைதானத்தில் பரபரப்பு. ஸ்டேடியம் முழுவதும் ரசிகர்களின் சத்தம். ஒவ்வொரு பந்தும் முக்கியமானது. ஆர்சிபி வீரர்கள் பொறுப்புடன் விளையாடினர். அவர்கள் பெரிய அழுத்தத்தில் இருந்தாலும் அமைதியாக செயல்பட்டனர். ரன்கள் மெதுவாக வந்தன. ஆனால் ஒவ்வொரு ரன்னும் முக்கியமானதாக இருந்தது. பின்னர் பவுலர்கள் தங்கள் வேலையை ஆரம்பித்தனர். முக்கியமான விக்கெட்டுகள் விழத் தொடங்கின. எதிரணி வீரர்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகினர். போட்டி மெதுவாக ஆர்சிபி பக்கம் நகர்ந்தது. ஆனால் இறுதி வரை யாருக்கும் வெற்றி உறுதியாக தெரியவில்லை. கடைசி ஓவர்கள் மிகவும் பரபரப்பாக இருந்தன. ரசிகர்கள் இருக்கைகளில் கூட அமைதியாக உட்கார முடியவில்லை. ஒவ்வொரு பந்தையும் பதட்டத்துடன் பார்த்தனர். சில ரசிகர்கள் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தனர். சிலர் அழுதனர். சிலர் பதட்டத்தில் நின்று கொண்டே இருந்தனர். பின்னர் அந்த தருணம் வந்தது. முக்கியமான விக்கெட் விழுந்தது. ஆர்சிபி வெற்றிக்கு மிக அருகில் வந்தது. அடுத்த சில பந்துகளில் போட்டி முடிந்தது. அம்பையர் வெற்றியை அறிவித்தார். அந்த ஒரு நொடியில் வரலாறு எழுதப்பட்டது. ஆர்சிபி ஐபிஎல் சாம்பியன் ஆனது. 18 வருட காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. வீரர்கள் மைதானத்திற்குள் ஓடினர். ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தனர். ரசிகர்கள் மகிழ்ச்சியில் குதித்தனர். அந்த நேரத்தில் அனைவரின் கவனமும் ஒரே மனிதரின் மீது இருந்தது: விராட் கோஹ்லி. அவரது கண்களில் கண்ணீர். அது தோல்வியின் கண்ணீர் அல்ல, அது வெற்றியின் கண்ணீர். 18 வருடங்களாக மனதில் வைத்திருந்த கனவு நிறைவேறிய தருணம். கோடிக்கணக்கான ரசிகர்கள் அந்த காட்சியை பார்த்து உணர்ச்சிவசப்பட்டனர். சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோக்கள் வைரலானது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், எங்க பார்த்தாலும் விராட் கோஹ்லி. அவரது கண்ணீர், அவரது சிரிப்பு, அவரது கொண்டாட்டம், அனைத்தும் வைரலானது.
பெங்களூருவில் கொண்டாட்டம் தொடங்கியது. சாலைகள் முழுவதும் ரசிகர்கள். பட்டாசுகள் வெடித்தன. கொடிகள் பறந்தன. பாடல்கள் ஒலித்தன. மக்கள் இரவு முழுவதும் கொண்டாடினர். பல ரசிகர்கள் இது தங்களுடைய வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான கிரிக்கெட் தருணம் என்று கூறினர். ஏனெனில் அவர்கள் பல வருடங்களாக இந்த தருணத்திற்காக காத்திருந்தனர். ஆர்சிபி ரசிகர்களின் விசுவாசம் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. ஒரு கோப்பை இல்லாமலேயே அவர்கள் ஆண்டுகள் முழுவதும் அணியை ஆதரித்தனர். இன்று அந்த ஆதரவுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த கோப்பை. இந்த வெற்றி விராட் கோஹ்லிக்கு மட்டும் அல்ல. இது ஒவ்வொரு ஆர்சிபி ரசிகருக்கும் சொந்தமான வெற்றி. 2016 தோல்வியை பார்த்த ரசிகர்களுக்கும், 2009 ஃபைனல் பார்த்த ரசிகர்களுக்கும், 2011 ஃபைனல் பார்த்த ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் கிடைத்த மகிழ்ச்சி. இனி ஆர்சிபி பற்றி பேசும்போது கோப்பை இல்லாத அணி என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் இப்போது சாம்பியன், வரலாறு படைத்த சாம்பியன். நண்பர்களே, இந்த வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆர்சிபியின் இந்த சாதனை IPL வரலாற்றில் மிகப்பெரிய தருணங்களில் ஒன்றா? உங்களுடைய கருத்தை கீழே காமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் மற்றும் சினிமா அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.